வணக்கம் சார். IFPWD சார்பாக வணக்கம். Welcome to the show. Sir, please. We have an IFPWD video right now, so we can start with it. Okay. Sure. வணக்கம் மக்களே. Yes. சிறந்து விளங்கிய ஊடகவியலாளருக்கான விருதுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரன் தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஓகி புயலால் பெரும் பாதிப்புக்கு உள்ளான குமரி கடலோரத்தில் செயலாற்றி மக்களின் இன்னல்களை கண்டறிந்து கள நிலவரத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தமைக்காக அவர் இந்த விருதுக்கு தேர்வு செய்ய ஜேர்னலிஸ்ட்ன்றவங்க வந்து இன்னைக்கு ஒரு செய்தியை சுவாசிக்கணும். யூ ஷுட் பிரீத் நியூஸ். நீங்க ஒவ்வொரு நாளும் புதுசா பறந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் இல்ல, ஜேர்னலிஸ்டே போகணும்னு நினைச்சேன். ஆனா நீடிக்க முடியுமா நம்ம அப்படின்ற ஒரு சமா டேலண்டடா இருக்காங்க. அவ்வளவு டேலண்ட் நம்ம பசங்களுக்கு இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு is also facing a very tough time in facing the pandemic. So in these making everybody at ease, I don't think it might be fancy to talk every section of the society must be addressed, but I don't think it's make sure that even if we put out a scheme, the effectiveness of the scheme should be monitored. Plus each and Yes. Thank you for the video, Dr. Arun. வணக்கம் மக்களே. எல்லாரும் இந்த கொரோனா கிரைசிஸ் டைப்ல சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி மாஸ்க் போட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூரா வீட்ல உட்காந்து நம்மளுடைய ஷோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். சேஃபா இருங்க, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே. IFPWD ஓட விவாத மேடை இன்னைக்கு ஃபைனல் ஷோ ரீச் ஆயிருக்கு. We are so happy to launch the final session of our IFPWD debate. So round 1 and round 2 என்ன நடந்ததுன்னு ஒரு ஸ்மால் ரீகேப். ரவுண்ட் 1ல லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணலாமா இல்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சின்ன விவாதம் நம்ம வந்து நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம். ரவுண்ட் 2ல அரசு நலத்திட்டங்கள் மக்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கறத விவாதிச்சோம். நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணி சக்சஸ் ஆக்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபைனல் ரவுண்ட், அதாவது வெல்த் ஆர் ஹியூமனிட்டி, செல்வமா மனித நேயமா, மனமா பணமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். இந்த பயணத்துல எங்களோட ஸ்பெஷல் ஆடியன்ஸ், வியூவர்ஸ், மாசிவ் சப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் IFPWவின் அன்பு வணக்கங்கள். நமக்கு சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் எம். குணசேகரன், சீஃப் எடிட்டர் ஆஃப் நியூஸ் 18 சேனல் வந்திருக்கிறது தான். தேங்க்யூ சார் ஃபார் கமிங். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினரை வரவேற்கும் வாய்ப்பினை அழைத்தமைக்கு நன்றி. இன்று நம்மோட இத்தருணத்தில் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வந்து பத்திரிகையாளர் திரு எம். குணசேகரன் அவர்கள். பாசமுள்ள நெஞ்சினிலே இறைவன் வாழ்கிறான், கருணை உள்ள நெஞ்சினிலே அவன் கோயில் கொள்கிறான் பழமொழி. ராம்நாத் கோவிங்கே அவார்ட் என்னும் பத்திரிகை துறையை சார்ந்த உயரிய விருதை பெற்ற முதல் தமிழ் பத்திரிகையாளர் என்னும் பெருமை திரு எம். குணசேகரன் அவர்களையே சாரும். இவ்விருதானது ஒக்கி புயல் வந்த காலகட்டத்தில் மீனவ சமுதாயத்திலேயே இவர் ஆற்றிய மனிதநேய பணிகளுக்கு கிடைத்த சன்மானமாகும். இது மட்டுமல்லாது திரு எம். குணசேகரன் அவர்கள் நியூஸ் 18 உடைய காலத்தின் குரல் என்னும் பிரபல நேர்காணல் நிகழ்ச்சியின் வருணனையாளர் ஆவார். இது மட்டுமல்லாமல் திரு எம். குணசேகரன் அவர்கள் விகடன் விருதையும் பெற்றுள்ளார். அவ்விகடன் விருதானது சிறந்த வருணனையாளருக்குரியதாகும். இவர் ஆற்றிய ஒவ்வொரு பணிகளும் சமூக நலம் சார்ந்தே அமைந்துள்ளது. ஆதலால் அவரை எமது
IFPWD குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது நமது சிறப்பு விருந்தினரிடம் சில வார்த்தைகளை கூறுபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Sir, welcome, sir. This is Arun, sir, from IFPWD, and thanks for our invitation, sir. So this is like we have to start like starting, let's say ஒரு debate show, youngsters ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு debate show ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவா எடுத்தோம் சார். ஸோ ஃபார் லைக் 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சது சார். லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மெடிசன் ரிலேட்டடா, அதாவது லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணதுனால இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல இருந்து கூப்பிட்டுருந்தோம் சார். செகண்ட் ரவுண்ட் நம்ம சார் கார்த்திகேயன் சார் வந்திருந்தார் சார். ஸோ இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபைனலிஸ்ட் பிளஸ் எங்க எல்லாருக்குமே யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைம்ல வந்து வாண்ட் டு திங்க் லைக் ஒரு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அதாவது வெல்த் முக்கியமா லைஃப்ல, இல்லைன்னா ஒரு ஹியூமனிட்டி, இது ரெண்டுத்துலயும் லைஃப்ல வந்து எப்படி பாக்குறது, அதாவது சேவை பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி யங்ஸ்டர்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல எல்லாருக்குமே அது எப்படி உள்ள கொண்டு வரது லைஃப்ல, தன்னுடைய லைஃப்ல எல்லாருக்கும் அது ஒரு பேசிக் கொண்டு வந்து இந்த டாபிக் சூஸ் பண்ணிருக்கோம் சார். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது பிஸி ஷெட்யூல்ல அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அவர் இன்விடேஷன் சார். சார் நீங்க 2 வார்த்தைகள் சார். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. நான் பொதுவாக இந்த அண்மை காலத்தில் எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கல. இந்த ஒரு ஆஃப்டர் லாங் பிரேக் ஐ எம் அட்டெண்டிங் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு என்னை அழைச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த IFPW நண்பர்கள் அனைவருக்கும். மாணவர்களுக்கு இடையிலான ஒரு விவாதம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த விவாதங்கள் அப்படின்றது ஒரு சமுதாயத்துல ரொம்ப முக்கியம். அமர்த்திய சென் கூட இந்தியர்களை பற்றி குறிப்பிடுறப்ப ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன், வாதிடும் தன்மை கொண்ட இந்தியர்கள், வாத பிரதிவாதங்களை தர்க்கங்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பொருள்பட ஒரு பெரிய புத்தகத்தையே எழுதியிருக்கிறாரு. வாதம் பண்றது அப்படின்றது நம்முடைய மரபுல மிக முக்கியமான ஒன்று. ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்டு எல்லோரும் ஆட்டு மந்தை போல இருக்கிறது ஒரு தன்மை. இன்னொன்னு, யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய கருத்து சரியா தப்பா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கிற ஒரு மரபு நம்மளோடது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதுல உண்மை இருக்கா, அதுல நியாயம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் அவர் அடிநாதமா சொன்னாரு. அந்த மரபு நமக்கு நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாதம் அப்படின்ற ஒன்று மிக முக்கியமான ஒரு நேரத்துல COVID-19 இது உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மனிதகுலம் இதற்கு முன்னாடி சந்திக்காத நெருக்கடிகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த விவாதத்தை நீங்க நடத்துறீங்க. இது ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு, ஒரு ஆழமா பொருள் பொதிந்த ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன். ஒரு பார்க்கறதுக்கு மேம்போக்கா பார்த்தோம்னா ஒரு பொதுப்படையான தலைப்பாகப்பட்டாலும் கூட இதுக்கு ஒரு டீப்பர் மீனிங்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் கருதுறேன். இன்னொன்னு, ஏன் வாதம் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஏன் வாதம் பண்ணணும் அப்படின்னா, வாதத்துல இருந்துதான் ஒரு கேள்வியில இருந்துதான் அறிவு பிறக்கும். கேள்விதான் நம்முடைய சிந்திக்கிற தன்மையை கூர்மைப்படுத்தும். ஒரு பிரச்சனைய இதுக்கு நான் ஃபாரா ஆர்கியூ பண்றேன், அதுக்கு நான் வந்து ரொம்ப ஃபேர் ஆர்கியூமெண்ட்ஸ், ரொம்ப அன்அசைலபிள் ஆர்கியூமெண்ட்ஸை நான் முன்வைக்கணும் அப்படின்னு நம்ம மூளையவே பயிற்சி டியூன் பண்ற ஒண்ணு ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒன்று. சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு பேசுவாங்கல்ல, ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேசிட்டு போனப்பா அப்படின்னு இல்லாம ஒரு சப்ஜெக்டை த்ரெட்பேரா டிஸ்கஸ் பண்றது, அது வந்து பர்சனல் லைஃப்ல நமக்கு நிச்சயமா இது உதவும். எவ்வளவுக்கு எவ்வளவு வாதிடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குள்ளேயே நாம சில கேள்விகளை எழுப்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எனவே வாதங்கள் அப்படின்றது ஒரு கருத்தை செழுமைப்படுத்துறதுக்கு, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னமும் ஒரு விஷயத்துல பிராடராகவும் டீப்பராகவும் ஆக்கிக்கிறதுக்கு அது அவசியமாகிறது. அந்த வகையில வாதங்கள் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில மாணவர்கள்ட்ட இந்த வாத பிரதிவாதங்கள் அப்படின்றது வந்து மிக முக்கியமா இருக்கிறது நல்லது. பாரிஸ்ல ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த ஒரு இன்டர்நேஷனல் ஃபேம்டு இன்ஸ்டிடியூஷன். உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகள், கிளைமேட் சேஞ்சில் தொடங்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து டிபேட் பண்ணுவாங்க. தட்ஸ் அ டிபேட்டிங் யூனியன். அதே போல ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னாலும் இப்ப இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஒரு விவாதகர் நெறியாளர் கரண் தாப்பர் இருக்காங்க இல்லையா, அவரும் பெனசிர் பூட்டோலாம் வாதம் பண்ணவங்க. ஆக்ஸ்போர்டு பாரம்பரியம் என்னன்னா வாதம் பண்றத என்கரேஜ் பண்ற ஒரு மரபு அவர்களுக்கு இருந்துட்டு இருந்தது. அது மாதிரி நம்ம இளைஞர்கள் உங்களுக்குள்ளேயே வாதம் பண்றத ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா மாத்தி இருக்கிறது. ஐ எம் சோ ஹாப்பி.
அந்த வகையில் உங்க முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய தேவைக்கு செல்வம் தேவையா மனிதநேயம் தேவையா அப்படின்ற ஒன்று சொல்றாங்க. செல்வம் அப்படின்றது ஒரு சமுதாயத்துல கண்டிப்பா ஒருத்தருக்கு தேவை. தங்கள் வாழ்க்கைய ஒரு கௌரவமா அடுத்தவங்கள சார்ந்து வாழாம ஒரு டிக்னிஃபைட் லைஃபை கடைசி வரலையும் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு செல்வம் தேவை. நியாயமான வழியில உழைச்சி பொருளீட்டி செல்வம் சேர்க்கிறது அப்படின்றது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்று. அதுல நம்ம வந்து யார் ஒருவரையும் நாம் குறை சொல்ல முடியாது. அறத்தின் பார்ப்பட்டு நியாயமா அந்த செல்வத்தை சேர்க்கிறோமா அப்படின்றது முக்கியம், செல்வம் முக்கியம். ஆனா செல்வம் சேர்க்கிறவங்க எல்லாரும் எனக்கு வேணும், என்னுடைய பரம்பரைக்கு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது தான் பார்க்கிறோம். யார் எந்த செல்வத்தை சேர்த்தாலும் செல்வம்ன்றது வந்து நிலையா தன்மை கொண்டதில்லை. செல்வத்தினுடைய இன்ஹரண்ட் ஃப்ளா, செல்வம் வந்து ஒருத்தருக்கு அந்தஸ்தை தரும், ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை தரும், சௌகரியங்களை தரும். ஆனால் அது என்ன டெம்பரல். செல்வத்தால் கிடைக்கும் பெருமை அப்படின்றது இன்றைக்கு ரூபாய் நோட்டினுடைய தன்மை அப்படின்றதே இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தங்க பாக்கெட்டுக்கு போகும். அது வந்து ஒரு டிரான்சிஷன். ஒருத்தருக்கு அது வந்து டெம்பரல். ஒருத்தர் திடீர்னு பணக்காரனாவா, ஒரு தொழில தப்பா பண்ணாங்கன்னா திடீர்னு ஏழைகளாகக்கூடிய தன்மையும் இருக்கும். செல்வம் அப்படின்றது நிலையானது இல்லை, மாறக்கூடியது. தன் நலன், தன்னை சார்ந்தவர்கள் நலன் அப்படின்ற சுயநலத்துல மட்டும் மிதமிஞ்சி செல்வம் சேர்க்கிறவங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனா மனித நேயம் அப்படின்றது வந்து தன்னை விட தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்கிறது, தன்னால் இயன்றதை பிறருக்கு செய்யறது. இந்த உலகத்துல எல்லோரும் வாழ்றதுக்கு பிறந்திருக்காங்க, எல்லோருக்கும் நாம் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற ஒரு தன்மை. மனித பிறவின்றது வந்து நாம் வாழ்ந்து நாம் மகிழ்ந்து நாம இதா போயிடுறோம் அப்படின்ற ஒரு அம்சத்துக்காக இல்லாம நம்மை சார்ந்தவர்கள், முன்ன பின்ன தெரியாதவங்க, ஆங்கிலத்துல 2-3 வார்த்தைகளை சொல்லணும். மனித நேயத்தை வந்து என்ன சொல்றோம், ஒரு ஹியூமன் அப்ரோச்னு சொல்றோம், மனிதாபிமானம். இன்னொன்னு சிம்பத்தி அப்படின்னு சொல்றோம். சிம்பத்தினா இன்னொருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்காக உதவுறது. இன்னொரு வேர்டு, ரொம்ப நல்ல வேர்டு இருக்கு, தட் இஸ் கால்ட் எம்பத்தி. எம்பத்தி வந்து அவங்களாகவே ஒருத்தர் பாதிக்கப்படுறப்ப அவங்க நிலையிலிருந்து பார்த்து அவங்களாகவே நாம மாறி அவங்களுக்காக சிந்திக்கிறது. ஸோ அது வந்து ஒரு மனித நேயத்தோட இன்னொரு உச்சம். மனித நேயம் அப்படின்ற ஒன்றை செய்யறவங்களுக்கு அழியா புகழ் உண்டு. இன்னைக்கு சென்னையில வந்து பல கல்லூரிகள் பார்ப்பீங்க. பச்சையப்பன் கல்லூரி, அவர் பெரிய செல்வந்தர் தான். அவர் அந்த செல்வத்தை வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மறக்கப்பட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு வந்து எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்காங்க, அவங்களாம் கொண்டாடப்படுறாங்களா? ஆனா பச்சையப்பன் அப்படின்ற ஒருவர், பச்சையப்பன் முதலியார் அப்படின்ற ஒருவர் தான் சேர்த்த செல்வத்தை நம்மை சார்ந்த ஏழை பிள்ளைகள் படிக்கட்டும்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு கல்லூரியை திறந்து வைக்கிறார். அது இன்னைக்கு 1000 பேருக்கு அது வந்து கல்வியை கொடுத்திருக்கு. இன்னைக்கும் அவர் வந்து நன்றியோட நினைவு கூறப்படுறார். இப்படி பலர் தங்கள் சேர்த்த செல்வத்தை வாழ்ந்த காலத்துல பிறருக்கு உதவுவதன் மூலமாக வரலாறு படைக்கிறாங்க. வாழும்போதே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அண்மையில கூட நான் ஒரு பதிவு கூட ஒருத்தர் போட்டிருந்தேன். ஒரு டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஒரு மெடிக்கல் சார்ந்த ஆட்கள்ன்றதுனால சொல்றேன். இப்ப மருத்துவர்களா இருக்கிறவங்களாம் செல்வம் சேர்க்கறதுக்கு மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மருத்துவ படிப்பு கௌரவத்தை தரும், செல்வத்தையும் தரும். ஆனா அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு மனிதாபிமான சேவை இருக்கு. இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு இப்ப கோவிட் கண்டிப்பா இன்ஃபெக்ட் ஆகும். கோவிட் வார்டுல போய் நம்ம டியூட்டி பார்த்தோம்னா என்ன ப்ரிகாஷன் பண்ணாலும் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்டட் வந்து மிக அதிகம். இருந்தாலும் எவ்வளவு பேர் போய் பண்றாங்க? எக்கச்சக்கமானவங்க அந்த டியூட்டியை பண்றாங்க. வெறும் பணத்துக்காக பண்றாங்களா? பணத்துக்காக பண்ண முடியுமா அவ்வளவு பேர்? பணத்தை தாண்டி அவங்களுக்கு இருக்கிற ஒரு கமிட்மெண்ட் என்ன? சர்விங் த ஹியூமனிட்டி. ஒரு மனிதாபிமானத்துல பறக்கிற ஒன்று. எனக்கு இந்த மாசம் சம்பளம் வேணாம் சார், நான் வேலைக்கே வரல, என்னோட உயிர் எனக்கு முக்கியம், என் ஃபேமிலி முக்கியம் அப்படின்னு ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு யாரு கேர் தருது? ஒரு டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஐசிஹெச்ல குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் லாக்டவுன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதுவரையிலும் லீவே எடுக்காம வேலை பார்த்துருக்காரு. லாக்டவுன் ஆரம்பிச்ச நாள்ல ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லே படுத்து அங்கேயே இது பண்ணியிருக்கிறார்.
அவர் டயாலிசிஸ் இது பண்ணதுனால நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வந்து உயிரை காப்பாத்தி இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள், அது பெரிய மனிதர்கள் பண்ற மனிதாபிமான உதவி இல்லை, சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய மனிதாபிமான உதவியும் மனிதாபிமானத்தோட இருக்கிறதும் வந்து சர்விங் தி கம்யூனிட்டி, சர்விங் த ஹியூமனிட்டி, அடுத்தவங்களுக்கு சுயநலம் இல்லாம செய்யக்கூடிய ஒரு துண்டுக்கு அலாதியான மதிப்பு எப்போதும் சமூகத்துல உண்டு. எனவே இந்த ரெண்டுக்கும் சாதக பாதகங்கள் இருக்கு. அதை பத்தி உங்க கருத்தை கேட்டுட்டு நான் நிறைவு கருத்துக்கு வரேன். முதல் கட்டத்துல என்னுடைய இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். நன்றி சார், உங்களுடைய பொன்னான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. இப்போ விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் டாபிக் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பாத்துடலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே தேவை தேடல் கண்டிப்பா இருக்கும். சிலர் தேவையை தேடி ஓடுறோம், சிலர் ஏன் ஓடுறோம்னு தெரியாமலே ஓடுறோம். சரி, எப்படியா இருந்தாலும் எல்லாருமே இந்த வாழ்க்கை பயணத்துல மரணம் வர ஓடிக்கிட்டே தான் இருக்க போறோம். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் முக்கியமா இருக்கலாம், ஆனா இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமானவை. இப்ப இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப வேல்யூபிள், அதாவது மதிப்பு மிக்கது எது? 1 பணமா, அல்லது 2 மனிதர்களின் மனமா, அதாவது செல்வமா அல்லது மனிதநேயமா? இதை பத்தி தான் நம்ம இப்ப விவாதிக்க போறோம். விவாதத்துக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நடக்க போற இந்த டிபேட்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ் ஒரு 2 தான். நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. சோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் வந்து டோட்டல் 7 மினிட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பேசினதுக்கு அப்புறம் ஒரு பெல், அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்ல அவங்களுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கணும். இதுக்கு நடுவுல என்னன்னா, இந்த 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் ரெபட்டல் ஆரம்பிக்குது. அதாவது விவாதம் 1 மினிட், ஒரு ஆளுக்கு ஒரு 1 மினிட் டைம் கொடுத்து ரெபட்டல் நம்ம வந்து மாத்தி மாத்தி விவாதம் பண்ண போறோம். So let's start this show. Yes, Santosh, I think unmute பண்ணல. All right. So நம்மளுடைய first contestant. Yes. Yes, Santosh, carry on. Okay. நம்முடைய முதல் போட்டியாளர் வாழ்க்கையில் மதிப்பு மிக்கது மனித நேயமே என்னும் தரப்பில் பேச வருகிறார்கள். திரு கிருத்திகா அவர்கள், உங்களது கருத்தை முன்வையுங்கள். Kritika, please unmute and Kritika available? Am I audible? yes. Okay, can I start now? Yes. Your time starts now. The best way to find yourself is to lose yourself to the service of others. This was said by Mahatma Gandhi ji. Good evening to one and all present here. I am Kritika from Sri Muthukumaran Medical College, here to put forth my views over the topic humanity over wealth. மனிதநேயம் என்றால் என்ன? தன்னை பற்றி நினைக்காமல், தன் நிலையை பற்றி எண்ணாமல் பிறருக்கும் பிற உயிரினங்களுக்கும் உதவி செய்வதே மனிதநேயமாகும். விறுவிறு என்று காலில் சுடுதண்ணியை போட்டது போல் ஓடிக்கொண்டிருக்கும் மனித வாழ்க்கையில் சாலையோரம் கண் தெரியாத ஒரு நபருக்கு சாலை கடக்க உதவுவதே சிறந்த மனிதநேயமாகும். We all are sitting here and debating over a topic. How? It is due to the freedom which was given to us by our freedom fighters. If our freedom fighters from Rani Lakshmi Bai, Bhagat Singh to Mahatma Gandhi ji, Subhash Chandra Bose, if they had chosen their privilege, their wealth over humanity, we be in this free country. Hundreds of souls are every if had prioritized their own wealth in front of humanity of country, would we be able to sleep every night peacefully in our home? No. This symbolizes the epitome of humanity. A study has proved that no matter how rich a person is, only if he donates money, he will be happy. A study also showed that no matter the financial status of a person, be it rich or poor, only when he helps others, he is able to achieve a better mental space of mind and is happy. Humanity is not only about giving money to who are those in need or giving goods. No, time is money. Humanity is also giving your money to humanity is also giving your time to everyone. உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு இடமும் ஒரு வார்த்தை. வெளியில பசியார அலைஞ்சிட்டு இருக்க நாய்க்கு ஒரு பொறை, அழகா கூவிட்டு இருக்க பறவைகளுக்கு ஒரு கிண்ணம் தண்ணி. இததான் திருமூலர் சொன்னாரு,
யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் யாவர் I'm sorry. Hello? Yes. We had a technical glitch with Kritika. Kritika, available? Kritika, please check your... Okay, Fahima, you can go your video. Yeah. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. Even telling a positive, happy word to every human being will spread happiness and positivity. That is also humanity, and that is the need of our. உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள், அது அவர்களுக்கு இன்பமும் நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் இரட்டிப்பாக தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். A very good example for this is the COVID-19 pandemic we are currently sitting in. In this COVID-19 pandemic, in COVID-19 pandemic, many doctors are there and many health workers, corporation workers are also working day and night every day. Do we think they have prioritized wealth over humanity? No. If they had done that, we wouldn't be sitting in our houses, and even they are helping people to win over their disease. And there were many instances. If we think wealth mattered, then many officers and officials wouldn't have given up their salary. Please think. இன்று வரைக்கும் நாம் காமராஜரை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடன் ஈகை குணமும் அவரின் மனிதநேயமாலதான். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது என்றார் திருவள்ளுவர். நாம் பலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்தால்தான் இந்த மண்ணிற்கும் பூமிக்கும் அடையிலான பெருமையை நாம் அடைய முடியும். A great example for this is the 2015 flash floods, which turned our city upside down. நீ என்ன ஜாதி மதம், நீ பணக்காரனா பிச்சைக்காரனா, உன்னிடம் காசு இருக்கிறதா இல்லையா, பலன் எதிர்பார்க்கலாமா வேண்டாமா என்று நினைத்திருந்தால் சென்னை என்ற ஒரு நகரம் இன்று மழையில் மூழ்கி இருக்கும். நாம் இப்பொழுதும் முன்பை விட இரட்டிப்பு மடங்கு நம்பிக்கையுடன் இருப்பதற்கு காரணம் மனிதநேயமாகும் என்பதை மறந்து கொள்ளாதீர்கள். A person who runs behind accumulating his wealth will only think how to protect his wealth each and every second and losing his state of mind. But a person who has money for his need, others will enjoy a beautiful life. Money is a necessary evil. You need money to live, but humanity is a necessity. With that, the entire species of planet can live. Money in the hands of a selfish person is like a person who's armed to his neck. It is very dangerous. நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒருவரிடம் கேட்டாராம், கடவுள்னா யாரு சார்? அதுக்கு அவர் சொன்னாராம், ரோட்ல அடிபட்டு இருந்த நாய்க்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த மனமே கடவுள், அதுவே மனித நேயம் என்று சொன்னாராம். மனித நேயம் என்பது சமுதாயத்தின் அஸ்திவாரமாகும். அதன் மீள்தான் பணம் என்ற கட்டடம் உள்ளது. அஸ்திவாரமே இல்லை என்றால் கட்டடம் ஆடி நொறுங்கிவிடும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். காரில் விறுவிறு என்ற சாலையில் செல்லும் ஒரு பணக்காரனின் முகத்தில் இருக்காது அந்த நிம்மதி. சாலையோரம் பிச்சை எடுக்கும் போதும், தனக்கு உணவில்லாத போதும் தன்னிடம் வந்த நாய்க்கு உணவு கொடுக்கும் ஒரு பிச்சைக்காரன் முகத்தில் அந்த நிம்மதி பல மடங்கு இருக்கும். ஏழை எளியோர்கள் அரை வயிற்று நிரம்பினாலும் பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே அதுதானே சிறந்த மனித நேயமாகும். மனித நேயத்தை பற்றி பேசுவது வெறும் பிறருக்கு உதவி செய்வது மட்டுமல்ல, பிறரிடம் சிரிப்பது, பிறரின் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதா மட்டும்தான். மனித நேயம் இல்லாத சில பேர்களால் தான் முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மனித நேயம் இருக்கும் சில பேரால் தான் முதியோர் இல்லமும் இருக்கின்றன. எனவே அனைவரும் மனித நேயமோடு இருந்தால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். I want to end my topic by saying that no one will ever become poor by giving. This was said by Anne Frank, a wealthy girl who did World War II. And we know many cases of rich people who are dying. Don't they have money? No. All you need is humanity. காசுக்கு அடங்காத கட்டிப்புடி வைத்தியத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நீங்க எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும், நீங்க யாருக்கும் உதவி செய்யலனாலும், உங்களுக்கு ஒரு நாள் அந்த சொத்து போயிட்டா கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை அதனால காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. தவிர
நீங்க வாழ்க்கையில உதவி இருந்தா 100 பேர்கள் அவர்களின் உதவி கரங்களை நீட்டுவோர். அதை மறக்காதீர்கள். காசு காசு பணம் பணம் என்று அலைந்த போதும் அந்த பணத்தை கொடுத்து வாங்கும் போதும் அந்த நோட்டில் இருக்கும் காந்தி தாத்தாவின் முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். மனிதநேயமே முக்கியம் செல்வத்தோடு என்று கூறி, wealth is not only about accumulating money, it is just gives a way to options, but humanity is the path to make the world shine better. And thank you for this opportunity. நன்றி கிருத்திகா, உங்களோட கருத்தை மிக அருமையா முன்வச்சீங்க. So you were quite emotional. உங்களோட சிறப்பு விருந்தினர் கிட்ட கிருத்திகா பேசுனதை பத்தி சில வார்த்தைகள் கேட்கும் சார். கிருத்திகா ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா ஆர்கியூ பண்ணாங்க. ரொம்ப ஆர்கியூமெண்ட் வந்து இட் வாஸ் வைட் ரேஞ்சிங். திருமூலர்ல தொடங்கி திருமூலர், திருவள்ளுவர், பாரதியார், காமராஜர், திருக்குறள், இப்படி அவங்களோட கோட் பண்ணதும் ஏரியாவும் ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருந்தது. கோவிடை ஒப்பிட்டும் ஒரு முக்கியமான அம்சத்தை சொன்னாங்க. ஒருத்தங்களுக்கு உதவும் போது, தேவைப்படக்கூடிய ஒருத்தங்களுக்கு உதவும் போது அவங்களுக்கு அது நிம்மதி, நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு மனுஷனுக்கு வந்து எது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா மனிதாபிமானத்தோட இன்னொருத்தருக்கு உதவுவது அப்படின்ற ஒரு சொன்னாங்க. வாழ்க்கையின் உச்சமும் அதுதான் அப்படின்ற ஒரு பொருளை ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா பண்ணாங்க. நிறைய திருக்குறளையும் திருமூலரையும் அவங்க கோட் பண்ணது எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய தலைமுறையில இளைஞர்கள் தமிழை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாகவும் சரளமாகவும் ஆழமாகவும் பேசுறதும் மேற்கோள் காட்டுறதும் ரொம்ப மகிழ்ச்சியை தருது. கிருத்திகா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரொம்ப பிரமாதமா ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதை மறுத்து பேசக்கூடியவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திகா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். அடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மதிப்பு மிக்கது செல்வமே என்ற தலைப்புல வந்து பேச விடுகிறார் ஜெயசூர்யா. உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் ஜெயசூர்யா. அனைவருக்கும் வணக்கம். ஸோ 2 ரவுண்டா பாலிசிஸ் நிறைய பேசிட்டு இப்போ நம்ம கேக்குதுல்ல பிலாசபிஸ் பேச வந்திருக்கோம் இந்த ரவுண்ட்ல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் நான் உங்க எல்லாருக்குமே என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு டாபிக் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சொன்னோன்னே முதல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் எல்லாருக்குமே, நான் நல்லவனா இருக்கேன்னு நான் இன்னொருத்தர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னா நான் ஹியூமனிட்டி தான் அப்படின்னு சொல்லணுன்ற ஒரு ப்ரீ நோஷன் இருக்கு. ஸோ மை ரிக்வெஸ்ட் யூ, அதை ஒரு 7 நிமிஷம் என் கூட தள்ளி வச்சுட்டு என் கூட இந்த ஒரு ஜேர்னில டிராவல் பண்ணுங்க. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் நம்ம பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிரவுண்டாவது if we can strike, if I'm able to get you there, we'll see if I'm succeeding. ரெண்டாவது விஷயம், டாபிக்கை டீகோட் பண்ணலாம். which is important, which value is important, it is which is valuable, money or humanity. ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டுமே முக்கியம். ஒன்னு இல்ல இன்னொன்னு இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு இங்க யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுல எது வேல்யூபிள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இங்க கேள்வி. ஸோ 2 கேஸ் எடுத்துக்கலாம். ஐடியல் கேஸ், அதாவது வேர்ல்ட் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிற வேர்ல்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேர்ல்ட்ல இருந்தோம், ஒரு ஐடியல் கேஸ்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஹியூமனிட்டி தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு இல்லை. practical case, so we are going to talk practically here. So practical case la namakku edu mukkiyam appdin ketta kandipa deep down our hearts everybody including Krithika will know that namakku money da in the world la survive ஆகிறதுக்கு முக்கியம் அப்படினு. Krithika oda speech ரொம்ப அழகா இருந்தது. தமிழ் மேற்கோட்காட்டுதல் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. பட் on the whole point எங்க வந்து நின்னது அப்படின்னா, மற்றவர்களுடைய சிரிப்புல நம்ம இறைவனை கண்டோமே ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்பி அவங்களுடைய என்டையர் ஸ்பீச்சோடைய சாராம்சம் அதுதான் இருந்தது. இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் இன்னும் டீப் டவுன் நம்ம போய் பார்க்குறோம். or finding down to what is more important, what do you need to lead your life அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். So let's start some deep down philosophies now. So what do you need in life to be happy? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, so we all without doubt will agree with me that happiness is more important. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ சந்தோஷமா இருக்கோங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? 3 விதமா நம்ம எடுத்துக்கலாம். 1, happiness of you, நம்ம சந்தோஷமா இருக்கணும். happiness of your surroundings 2, அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறதும் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா peace we will have. We will be in peace if our surroundings are also happier. 3rd, happiness of the world. So the larger picture. So first 2 things நடந்தாதான் 3rd thing நம்ம யோசிக்கவே முடியும். நான் சந்தோஷமா இருக்கணும், என்னோட சரௌண்டிங் சந்தோஷமா இருக்கணும், then only I'll think about the happiness of the world. So that happiness of the world is called compassion.
So that compassion is nothing but humanity. But before that, I should be happy and my surroundings should be happy. Yes. So அந்த முதல் ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன வேணும் நம்ம கேட்டா, first it will be evil to tell this, but the true fact is we all know money is needed. Yes. So for you to eat, pay your bills, to have an aesthetic house, for your clothes, everything you need money. So this keeps you happy and your surroundings happy. So மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த உங்களுடைய greediness இது எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, with this I can have a ease life, I can have a safe life. மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். மற்ற ஆட் ஆக it will change, but based on it is needed. Now having all this, we will look at the larger picture, happiness of world. So அதுதான் நம்ம சொன்னோம், compassion is what is humanity அங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வேர்ல்டுக்கு நம்ம போகும்போது அங்க நம்மளுக்கு கம்பேஷன் இது ரெண்டும் வந்துட்டாலே, மூணாவது அது வரணும், வந்தாதான் ஒரு நார்மல் ஹியூமன் டிசைன் பண்ண மெஷின் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் அ பிராக்டிகல் கேஸ், தட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ஃபைன். வாட் இஸ் பீஸ்? நம்ம பீஸ்ன்னு சொல்லும்போது வாட் இஸ் பீஸ் அப்படின்னா, ஒரு 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 ரோட் சைட்ல இருக்கிறவர்கிட்ட போய் நான் வாட் இஸ் பீஸ் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, ஹி வில் டெல் மீ தட் காலையில சாப்பாடுக்கு தேடி எங்கேயும் அலையாம இருந்தா தட் இஸ் மை பீஸ். Okay, that is my happiness. So that is humanity. So for that, what is essential? For that, the base thing, all you need is money. Humanity should accompany it, but with humanity alone, not accompanied by money, is rubbish and not will be used anywhere, and it cannot be used anywhere, is what I feel. Then even for me to sit and talk here, நான் இங்க உட்காந்து பேசுறதுக்கே என்னுடைய மொபைல் டேட்டா தேவைப்படுது, போன் வாங்கின காசு, அப்புறம் என்னுடைய டேபிள், சேர், ஹெட்போன், இங்க வச்சிருக்கிற ஸ்டாண்டு, கிளாஸ்ல இருக்கிற வாட்டர், everything is money. I cannot be sit and talking here comfortably without spending so much today, and that every penny counts, and humanity is not helping me anywhere. Humanity is in the larger picture, comes in the larger picture to have a safe run for a longer run. But this, everything is important. The money is what, and the base அமைச்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது, it is money. Okay, so coming to the topic, 2 minutes left. Thank you. Both are coming to the topic, both are important, but the degree is not important. எது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான வெய் நம்மளுக்கு இப்ப தேவை கிடையாது. பேஸ்ல to lead the life, to even start your day, what you need is money. Value, இந்த டாபிக் சொல்ற மாதிரி வேல்யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல டாபிக்ல, that itself is synonymous to money தான் நான் நினைக்கிறேன். தென் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிக்கா சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அது ஒரு ஹியூமனிட்டி கிரவுண்ட்லயே நான் அதை பார்க்கல. இட் ஹாஸ் சோ மச் மோர் மீனிங் டு இட். ஹியூமனிட்டி மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரீடம், அவங்க வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணுங்கிற வெறி அவங்களுக்கு இருந்தது. இன்னொருத்தர் நம்மள ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மச் attributes to that was there. Humanity was one of the most important attributes, but people were suffering of poverty, economic crisis, which is again money. So ஒவ்வொருத்தருக்குமான சாப்பாடு, உரிமை, சுதந்திரம் எல்லாமே அங்க முக்கியமான இதுக்கு வருது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காமராஜர் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா, பட் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது. ஸோ இறந்த பின்பு வேணும்னா நீங்க எவ்வளவு ஹியூமேனா இருந்தீங்க அப்படிங்கிறத மக்கள் பேசலாம், பட் வாழும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்றால் நிச்சயம் கையில் தேவையான அளவாவது பணம் இருந்தல் தேவை. ஸோ காசு தான் எல்லாத்துக்குமே தேவையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஹாப்பினஸ் எல்லாமே வேணும், பட் அது ஒரு சர்வலோக நிவாரணம் கிடையாது. இட்ஸ் நாட் ஒன் பில் தட் கேன் கியூர் எவ்ரி டிசீஸ், பட் it is a most mandate thing that you have to have in your life. Okay, so மத்ததெல்லாம் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம், பட் you can all cure that, but this you should only earn. This is mandatory for you to cure anything else. Okay, so on concluding note, I would like to conclude, விட்டு மனிதாபிமானம் தான் முக்கியம் அப்படின்னா எனக்காக பரிதாபப்பட்டு விட்டு கூட கொடுத்துடலாமே, அதுதான மனிதாபிமானம். So on that note, I would like to conclude. Thank you. Thank you ஜெயசூர்யா. நீங்க வந்து சொன்னீங்க ஐடியலிஸ்டிக்கா இருக்க எல்லாமே நடைமுறையில வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு உங்களோட இதுல தெளிவா புரிஞ்சுது. ஹாப்பினஸோட சீக்ரெட் வந்து இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மணி, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தான் ஹியூமனிட்டின்னு நீங்க அழகா தெளிவா எடுத்து சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம சாரோட கருத்துக்களை கேட்டுருவோம். சார் உங்களுடைய கருத்து சார். ரொம்ப நல்லா பேசினார் ஜெயசூர்யா. ஆக்சுவலி அவரோட ஆர்கியூமெண்ட் வந்து முதல்ல ஒருத்தர் பேசிட்டதுனால, கிருத்திகா பேசிட்டதுனால அந்த ஆர்குமெண்ட்டை டிமாலிஷ் பண்ணிட்டு தன்னோட ஆர்குமெண்ட்டுக்கு வர ஒரு நிலைமை வந்தது. ஸோ ஹி பிளேட் அ டெவில்ஸ் அட்வொகேட் ரோல் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்ன அது மாதிரி பொருள் அவசியம் அப்படின்றதற்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் சொன்னாரு. குறிப்பா அவர் தற்கால ஒரு விஷயத்தையே சொன்னார். அது காமராஜரை மேற்கோள் காட்டினாலும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு எதை சொன்னாலும், எதை செய்வதற்கும் ஒரு பொருள் வேணும். இந்த வெபினார்ல நான் பேசுறதுக்கு டேட்டா கார்டுல தொடங்கி டேபிள் சேர் வரலையும் இருக்கிறதுக்கு வேற யாரும் மனிதாபிமானத்துல உதவி பண்ண போறதில்ல, என்கிட்ட இருந்தாதான் நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான அம்சங்களை முன் வச்சு அருமையான ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒன்றுதான், ஒன்றென்று ஒன்று இல்லை. ஒரு வெறும் மனிதாபிமானம் அப்படின்னு மட்டும் இருக்குது, பொருள் இல்லாதவர்களால் இன்னொருத்தங்களுக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும்? ரெண்டுமே சேர வேண்டிய ஒரு புள்ளி அப்படின்றது முக்கியமானது. மறுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார், ரொம்ப அழகா விவரித்தீங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ரிபட்டல் செஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ எல்லாம் ரெடி நினைக்கிறேன். ஸோ 1 minute செஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிருத்திகா ஆரம்பிப்பாங்க. 1 minute. கிருத்திகா ரெடி? Am I audible? Is my video clear now? Yes, Kritika. Okay. I'll start my rebuttal. Yes. எனக்கு டேட்டா வேணும், நான் இன்டர்நெட் விட நான் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றது யா எனக்கு 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 நீங்க ஏங்க காசா பாக்குறீங்க? நாய்க்கு பொற போடுறதும் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை பார்க்க முடியும் சொன்னேன். ஆனா நான் அது மட்டுமே நான் சொல்லலையே. மணி இஸ் ஆல்சோ நெசசரிங்கிற பாயிண்ட் தான் நான் வச்சேன். என் மனிதநேயத்தோட நடந்துப்பேன்னு நினைச்சு என்னோட ஆப்போசிட் நம்பர் விட்டுட்டாரு அந்த பாயிண்ட, விட்டு கொடுத்துருவேன்னு. பட் it's just a need. When the world started with Adam and Eve, did they have money? We are the people who added value to money. Humanity na காசுனே பார்க்க வச்சிருக்கு இந்த உலகம். அது காரணம் நம்ம மனுஷங்க தான். We can go back 10 steps, but don't just make everything about money. அததான் நான் சொல்ல வரேன். You need to have money for your need, not for your greed. Remember that. ஜெயசூர்யா? எஸ். ஸோ எனக்கு பாதி தான் கேட்டுது, பாதி தான் புரிஞ்சுது. ஸோ அதை வச்சுட்டு நான் மீதி பதில சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மணி தான் முக்கியமா இல்லை ஹியூமனிட்டி தான் முக்கியமா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். மறுபடியும் அவங்க கோட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆடம் அண்ட் ஈவ் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். அப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஃபர்ஸ்ட். இன்னொன்னு அதுவுமே ஒரு ஐடியல் கேஸ். வேர்ல்ட் அப்ப இருந்தது, அப்போ ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க 2 பேருக்கும் காசு தேவைப்பட்டாச்சுன்னா படம் கிடையாது. நம்ம இப்போ 21st செஞ்சுரியில இருக்கோம், 2020ல இருக்கோம். இன்னைக்கு கோவிட் ட்ரீட்மெண்ட் ஒரு இதுல நான் நார்மலா எடுத்துக்கணும்னா கூட எனக்கு காசு தான் தேவை. அங்க ஹியூமனிட்டி நம்மளுக்கு அங்க எதுவும் இது பண்ண போறது. அங்க நம்மளுக்கு சர்வீஸ் பண்றவங்களுக்கு ஹியூமனிட்டி இருக்கு, டெஃபினெட்லி அப்ரிஷியேட்டட். பட் டு ஹேவ் அ ஹெல்தி ட்ரீட்மெண்ட் we need money. Yes. So Adam and Eve தேவைப்படாம இருந்திருக்கலாம் because that was an entirely different world which they lived in. But today here we need money இல்லையா? So அங்க humanity அந்த நாய்க்கு போறது எல்லாமே ஓகே. பட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு சிம்பிள் ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா தரலாம்? I should first fill my tummy to give another person some food. Yes, thank you. Is Kritika ready for your rebuttal? Kritika, we have a small problem with your audio. Network. அதாவது நீங்க பேசிட்டு இருக்கும்போது please check your network. Yeah, now. No, it's your network problem. Yeah, கொஞ்சம் டெரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லொகேஷன். இல்ல இப்போ கேக்குதா? But not very clear. When you are speaking in full sentence அப்ப கேட்க மாட்டேங்குது கிருத்திகா. சோ கொஞ்சம் வேர்ட்ஸ் கேக்குது. அப்படியே 1 minute அப்பனா 1 minute. ரொம்ப வேகமா பேசாம நிறுத்தி பேசினா கொஞ்சம் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மூவ்மெண்ட்டை குறைச்சு. ஆன்லைன் செஷன்ல வர glitches இதெல்லாம் சார். I'm really sorry for that. நேர்ல இருந்தா இன்னும் பெஸ்டா கிருத்திகா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. I'm very sure. Am I audible? Yeah. Yes, Kritika. Now it's fine? Yeah. Yes. Okay.
there is enough money for everyone's needs but not for greed. நான் யாருமே அவங்களோட உதவி அவங்களோட தேவையை பார்க்காம இப்ப ஹெல்ப் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. Things depend on situation. Use your mind when you need humanity and money. Don't just run behind money is my point. You need money to live, but that's not the only most thing you have to run behind. ஒருத்தர் இருந்தாரு பாலம் கல்யாண சுந்தரம்னு அவர் ஒரு லைப்ரரியன் தான். அவருக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே, பட் ஹீஸ் த பிக்கெஸ்ட் ஹியூமானிட்டேரியன். அவரோட மொத்த காசும் தன் பென்ஷன் பணம் முதற்கொண்டு அவர் எல்லாருக்கும் கொடுத்தாருங்க. தட் இஸ் ஹியூமானிட்டி. I'm not saying money is not needed. My opposite member, please get the point again and again and again. You need money to your need, not for your greed. That's the point I'm trying to make. காசு ஏன் நெட் ஏன் வைஃபை போடாதீங்க, வெளில போய் இருக்கிற கொஞ்சத்துல ஹெல்ப் பண்ணுங்க. That's the point. Okay, can I? Yes, Jayasurya. Yes. So I would also like to tell to my colleague that I would like to educate her on what the topic is. The topic is which is valuable, money or humanity. So money or humanity, which is valuable. So greed or running behind money or nothing comes in picture here. So that is an entirely different topic. Greed mukyama appadina kandipa kedaidu. Excessive accumulation of wealth is certainly not advisable. So that is not what we are debating here. What we are debating here is which has more value to it, which is important. The first important thing is money accompanied by humanity, which will give us a more fruitful life, is what I'm trying to convey. Thank you. Yes, ஜெயசூர்யா அழகா சொன்னீங்க, மணி தான் முக்கியம் அப்படின்னு. கிருத்திகா ஒரு சைடு விவாதிச்சுட்டு இருக்காங்க, இல்ல மனித நேயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒன்னும் ஒரு ரிபட்டல் ரவுண்ட். எஸ் கிருத்திகா, மேக் யூஸ் ஆஃப் இட். 1 minute. Thank you for educating me according to you, my opponent member, but you still didn't, I guess. Okay, it's not about me. You have to teach to yourself. Self-teaching maybe right now. You need, what is more valuable? Exactly. You need money. I'm not talking about need. I'm talking which has more value. We humans add value to money. If we added value to humanity, many of the wrongdoings won't exist. Stop adding value to a paper which is colored. You need it to live, but don't tell it is the most epitome thing that we need right now. Maybe you now will get the point correct. Yeah, exactly. As you told, valuable is humanity. Need is money. So according to the debate topic, I'm going right. Mother Teresa, அவங்களுக்கு இருந்த காசு வச்சா எவ்வளவு பண்ணிருக்காமே. Why did she serve people? Just think, it's humanity. That is more valuable. உங்கள் சிந்தனையே உங்களை உருவாக்கும், அதுதான் ஒரு மனிதனின் விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Time's up, Kritika. Yes, time for Jayasurya. Yes, so I know education is a tough thing to get. So it's okay, but paper which is colored again. So money ங்கிற ஒரு சிஸ்டம் வந்து we have முதல்ல barter systemல இருந்து money system மாத்தினது நம்ம தான். So this is the most efficient thing that is possible in this world right now. So the entire world has agreed to something and we are following it, and the money அப்படிங்கிற concept. Yes, so again the question is about which has more value, which are helping Mother Teresa. எல்லாமே correct தான். But the true fact is, everybody cannot be Mother Teresa. Everybody cannot be doing either. So we are living in a world where we have mixed up all the people. So அந்த மாதிரி ஒரு worldல which needs more value. Humanity, as we've always been telling, it needs value. It needs, but which precedes one another, which needs to precede one another, which should hold more value. I think it's almost clear to everybody now. So with that, I conclude. Okay. தேங்க்யூ சோ மச் ஜெயசூர்யா, உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சதுக்கு. நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம், எப்படி இந்த ரெண்டு பேரும் இன்னும் எதுல வந்து இன்னும் நிறைய பேசணும். ஏன்னா அடுத்து ஒரு ஃபைனல் ரெபட்டல் இருக்கு ஆஃப் 1.5 to 2 minutes. அவங்க அதுல க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாங்க. சோ பிஃபோர் தட் சீஃப் கெஸ்ட் இதுல வந்து என்ன ஸ்பைஸ் ஆட் பண்ண கேட்போம் சார். இல்ல, ரெண்டு பேரும் ஈக்குவலி அக்ரெசிவ் அவங்க பாயிண்ட்ஸை புட் பண்றாங்க. பட் ஒரு அம்சம் என்ன இதாகுதுன்னு சொன்னா, ஒரு இனிஷியல் ரவுண்ட்ல ஒரு ஆர்குமெண்ட்ஸை வந்து ரொம்ப இலாபரேட்டா வச்சாங்க. அதை சம்மப் பண்ற ரவுண்ட்ல வந்து இப்ப ரிபட்டல் ரவுண்ட் ஒன்று, சம்மப் பண்ற ரவுண்ட்ல வந்து 0.123 அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து தங்களுடைய பாயிண்ட்டை ரீட்ரேட் பண்ணணும். ஒரு டிபேட்ல வந்து எப்படி நம்ம ஒரு கட்டுரை எழுதுறப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு பாடி டெக்ஸ்ட், அதுக்கு பிறகு ஃபைனல் இது கன்க்ளூஷன் சொல்றோமோ, கன்க்ளூஷன்ல வந்து உங்களுடைய கன்க்ளூசிவ் ஆர்கியூமெண்ட்ஸ், அன்அசைலபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் அதை வந்து நீங்க முன்வைக்கணும். புது ஆர்கியூமெண்ட்ஸ் கூட வைக்கலாம், அவங்களுக்கு மறுக்கிற ஆர்கியூமெண்ட்டும் வைக்கலாம். பட் புதுசா ஒரு ட்ரம்ப் கார்டு, இந்த வார்த்தைக்கு இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியாது அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை கடைசியா கொஞ்சம் வச்சிருந்து அதை இறக்கணும். அதை எப்படி இறக்குறீங்கன்னு பார்ப்போம். Such a valuable advice, sir. Okay, நம்ம participants final round. Yes, this in the rebuttal ku 2 minutes. உங்களுடைய full speech வந்து you have to sum up and close this argument. நல்லா fierce-ஆ கொடுங்க, both Kritika as well as Jayasuriya. All the best. Yes, rebuttal starts for Jayasuriya this time. So can I start? Yes. Yeah. So நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். So I still have time. So okay. So as I've always been telling, so இங்க என்டையர் பேக்கேஜே நம்ம சொல்லியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் நோஷன் ஆஃப் த பப்ளிக் ஹியூமனிட்டி தான் இருக்கணும் அப்படிங்கிற நோஷன் இருக்கு. ஸோ அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டீப் டவுன் தெரியும் காசு தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ காசு இல்லாம அவங்களுடைய தினசரி வாழ்க்கை போக போறதே கிடையாது. ஸோ தே ஆல் நோ மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் டீப் டவுன் தே வெளி தோற்றத்துல இருக்கும் பொழுது, ஒரு சொசைட்டில கேட்கும் பொழுது அவங்க ஹியூமனிட்டின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. ஸோ தட் இஸ் what is important, because humanity னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹியூமனிட்டின்னு சொல்றதுதான் நானும் வரவேற்கிறேன். ஸோ இந்த இடத்துல on quoting all the examples as I was telling, so to lead a ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு பேசிக் பர்சனுக்கு we need money. So humanity comes in a very larger picture is what I think. So humanity is something after ஒரு லெவல் ஆஃப் அட்டைன்மெண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிக்சர் தான் we can think about humanity. So இந்த இடத்துல it is a attribute to one's character. It is not everything. It will not have you a dignified life, but it is an attribute to one's character. So that attribute can also be there as an thing, and this is more valuable. Money is the most important attribute, whereas humanity may be the secondary or the tertiary important attribute, is I think. Is what I think. So with that I conclude. Thank you. Yes. Kritika, உங்களுடைய விவாதம். Am I audible? Yes. Okay. My concluding statement right now. We people who idealize money run behind it. We are the ones who added value and are still adding value to it. We judge people by basis on their wealth. Who is rich, who is poor, we add value. Because of that, rich is getting richer and poor, they are becoming poor. If we people added value to humanity and are stuck only to our needs, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்திருப்பான், இல்லாதவனும் நிம்மதியா வாழ்ந்திருப்பான். We know what is valuable. It is not a bigger picture or to the outside world we tell humanity is important. Money in the hands of a selfish person is too dangerous for the reminder. You need money to your need, but the moment you say எனக்கு வேணும், எனக்கு ஏசி ரூம், எனக்கு வைஃபை, எனக்குன்னு சொல்லும் போதே அந்த மனித நேயம சாகடிச்சிட்டீங்க. அதை யாருமே மறக்காதீங்க. You need things, but you don't extra. Being human is not an attribute, it is a quality. It is not an option, it is a choice. We added value to money. Let us add value to humanity from now onwards to make the earth a better place and a society for the equal economy to come. Remember that we just need money, but we don't need greed. With whatever you have, you can help. Don't idealize money. Don't say it is the ultimate goal. Deep down, you need it. Yes, you need, but don't idealize it, telling it is more valuable. You preaching it, telling it is more valuable will conduct a wrong message, leading people to be more inhumane. The quality of a human is humanity, which makes him more humane. Remember that. ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டியது மனிதன், காசல்ல. Thank you. ஒரு காரசாரமான விவாதம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஈக்குவலி பவர்ஃபுல் அண்ட் ஈக்குவலி அக்ரெசிவ்
and equally talented and equally informative debates and points have been put forth. So I congratulate both Kritika and Jayasuriya. ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ். ஒரு லாயர்ஸ் நடத்துகிற ஒரு டிபேட் ஃபாரம்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் யூ ஆல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்தும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக பேஷனேட்டாக ஆர்கியூ பண்றீங்க அப்படின்றது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி டு சி திஸ், விட்னஸ் திஸ். சில அம்சங்களை பார்க்கணும். ஜெயசூர்யா சொல்லும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. பேசிக் நீடுன்றது வெல்த் தான், வெல்த் கிரியேஷன். ஒன்ஸ் நீங்க அதில் ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒருத்தர் உதவுறதுன்றது ஒரு டெர்ஷியரி ப்ரிஃபரன்ஸ், ஒரு ரெண்டாவது முன்னுரிமை அப்படின்னு வேணா மனிதாபிமானத்தை வச்சுக்கலாம். முதல் அப்படின்றது வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவை, ஒரு டிக்னிஃபைட் லைஃபுக்கு தேவை வெல்த் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணார். உங்களுக்கு நினைவு இருக்கும், இதுல ரெண்டு இடங்கள்ல அவர் சொல்றதுல வந்து முக்கியமான பாயிண்ட், அதுல இன்னொரு 2-3 டைமென்ஷன்ஸ் நான் அதுக்கு தர விரும்புறேன். 2015 நம்ம ஃப்ளட் வந்தது இல்லையா, அந்த நாட்கள்ல இந்தியால ஒரு கோடீஸ்வரர்கள் ஒருத்தர், தமிழ்நாட்டுல பெரிய கோடீஸ்வரர் ஸ்மிக்கோட அதிபர் ஏசி முத்தையா, அவங்களுக்கு தெரியும், போட் கிளப் தாண்டி கூட்டுப்புறத்துக்குள்ள வீடு இருக்கும், பெரிய பங்களோ, தண்ணி ஊந்துருச்சு, அவரோட வெல்த் அவரை காப்பாத்தல. அப்போ மறுதினம் வந்து ஒரு போட்டோ வந்து எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், ஒரு யாரோ மீனவர்கள் போய் ஒரு படகுல அவரை உட்கார வச்சு கூட்டு வராங்க. அவரையும் அவர் மிஸ் செய்யும். அந்த போட்ல வந்து அவரு தனியா ஒரு சேரை போட்டு அவரை மட்டும் உட்கார வச்சு கூட்டு வராங்க. தட் வாஸ் a மூவிங் பிக்சர். அது ஒருத்தர்கிட்ட நம்மகிட்ட வெல்த் இருக்கு, அந்த வெல்த்தே நம்மளை காப்பாத்திடாது, இன்னொருத்தருடைய உதவி நம்மள தற்காத்துக்கிறதுக்கு தேவை இருக்கு. ஸோ வெல்த் இல்லாம வெறுமனே நான் சர்வீஸ் மட்டும் பண்றேன் அப்படின்னா உங்களால சர்வீஸ் பண்ண முடியாது, யாருக்கும் பண்ண முடியாது. அதே நேரத்துல பணம் இருந்து, இப்போ என்னோட பர்சனல் அனுபவத்துல இருந்தே சில இதா சொல்ல முடியும். இப்போ ஒரு நம்முடைய சார்ந்தவர்கள் மற்றவங்க வந்து படிக்கிறதுக்கு வரக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு நம்ம உதவுனா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, முதல்ல நாம செட்டில் ஆயிடுவோம், அதற்கு பிறகு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம். செட்டில் ஆகுறதுன்றது என்ன? அதுக்கு வந்து ஒரு ப்ராடர் டேர்ம். 1 கோடி ரூபாய் இருந்தா ஒருத்தர் செட்டில் ஆகிறாருன்னு அர்த்தமா? 50 லட்சம் அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருந்ததுன்னா அவர் செட்டில் ஆயிட்டாருன்னு அர்த்தமா? அது வந்து ஒருத்தருடைய மன நிறைவை பொறுத்தது. நீங்க எப்போ செட்டில் ஆகுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ உதவுறது, அவங்களுக்கு தேவை இருக்கும்போது உதவுனாதான் உதவி. நீங்கெல்லாம் செட்டில் ஆன பிறகு நான் பிறகு என்னைக்காவது ஒரு நாள் உதவுவேன் அப்படின்னா அந்த உதவிக்கு பெரிய மீனிங் இருக்க போறது இல்லை. காலத்தினால் செய்த உதவின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. when they are in need, எப்போ ஒருத்தருக்கு உதவி தேவையோ அப்போ உதவுவது, அதுதான் காலத்தினால் செய்த உதவி. அந்த உதவிக்கு மிகப்பெரிய ரெகக்னிஷன் உண்டு. ஸோ ரொம்ப அற்புதமான ஆர்குமெண்ட்டை ஜெய் வச்சார். அதுல சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், மறுக்கிற பாயிண்ட்ஸும் இல்லை, அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், வேல்யூ அடிஷன் பார்க்கலாம். இன்னொரு அம்சத்தை கிருத்திகா முன் வச்சாங்க. அது பணம் அப்படின்றது வந்து லைஃப்ல இனிமே ஒரு அளவு வரையிலும் தான் ஹியூமனிட்டி, சர்விங் தி ஹியூமனிட்டி அப்படின்ற ஒண்ணுதான் பெருசா பார்க்கணும் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு சொல்லணும், ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒண்ணு வந்து இன்னைக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு வளர்ற நாட்டுல எப்படி லோ சைடடா இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு பில்லியனர்ஸ் பத்தி ஆக்ஸ்ஃபேம் அப்படின்னு ஒரு ஸ்டடிஸ் இருக்கு. OXFAM, ஆக்ஸ்ஃபேம். அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு நாட்டுல மொத்தம் இருக்கக்கூடிய இன்கம் கேப், அது பாட்டம் 1% எவ்வளவு வெல்த் வச்சிருக்காங்க, அடுத்த 60% ஆஃப் பீப்புள்கிட்ட எவ்வளவு வெல்த் இருக்கு, பாட்டம் 40% எவ்வளவு வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட உருவாகிற வெல்த் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, the gap between the top 1% and the bottom 50% of the population just keeps expanding.
மொத்தமா டாப் பாட்டம்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களா இருக்கக்கூடியவங்கள்ட்ட 50% மொத்தம் நம்முடைய பாப்புலேஷன் 130 கோடினா 65 கோடி பேர்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் வெல்த் அத வந்து அப்படியே ஒரு சைட்ல வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் 1% இருக்கக்கூடியவங்களுடைய வெல்த் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஈக்குவலா இருக்கு. 1% holds the wealth equal to 50% of the population in the bottom. So wealth generation அப்படின்றதுல மிகப்பெரிய டிஸ்பாரிட்டி இந்தியாவில் இருக்கு. நீங்க வருஷம் அதை போடுவாங்க. நீங்க ஆக்ஸ்ஃபார்ம் ஸ்டடின்னு போட்டீங்கன்னா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ஸ்ஃபார்ம் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தருவாங்க. பிரிட்டிஷ் ராஜ் டு பில்லியனர் ராஜ்னு சொல்லி இதை வச்சு ஒரு இதுவே போட்டிருக்காங்க. அதாவது ஒரு இந்தியால ஒரு சராசரியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் வெல்த் என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் காலத்துல இருந்ததை விட பணக்காரங்களுக்கும் ஏழைக்குமான கேப் வந்து ரொம்ப வைடன் ஆகிருக்கு இப்ப அப்படின்றதுதான் அந்த லேட்டஸ்ட் ஸ்டடியோட தன்மை. அதுல இந்தியா போடுற பட்ஜெட் வந்து வருஷத்துக்கு போடுற பட்ஜெட் வந்து 24.42 ட்ரில்லியன் ருபீஸ். 24.42 ட்ரில்லியன் ருபீஸ். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த ரயில்வே, ஃபினான்ஸ், டிஃபென்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த எம்என்ரேகா, ஹெல்த் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போடுற டோட்டல் பட்ஜெட் வந்து 24.42 ட்ரில்லியன். அது எவ்வளவு? அந்த பட்ஜெட் வந்து இந்தியால 63 இண்டிவிஜுவல்ஸ் அவ்வளவு காசு இருக்கு. அதோட பெரிய காசு ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு போடுற பட்ஜெட்டோட 63 இண்டிவிஜுவல்கிட்ட அதிகமான காசு இருக்கு. ஸோ வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல தோஸ் இன் நீட் ஏழைகளா இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுவதற்கு பிலாந்தரபி அப்படின்றது அவசியமாகுது. யாரோ கட்டி வச்சுட்டு போன காலேஜ்ல நாம படிக்கிறோம். இப்பெல்லாம் நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கலாம், அது வேற. பட் எய்டட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா என்னைக்கோ ஒருத்தங்க பிலாந்தரப்பில மனிதாபிமான அடிப்படையில செய்த உதவி தான் இன்னைக்கு பலர் கல்வியை தந்திருக்கு, லைவ்லிஹுட கொடுத்துருக்கு. பணம் வச்சிருக்கிறவங்க தான் உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டுமே கூட முழுமையானது இல்லை. அது ஒரு ஆர்கியூமெண்ட், அது ஒரு கம்ப்ளீட் ஆர்கியூமெண்ட் சொல்ல முடியாது. இப்ப ஏழைகள் ஒருத்தருக்கு உதவிக்கிறது இல்லையா? இப்போ ஒருத்தங்க கோவிட் வந்த பிறகு யாரும் லிப்ட்ல ஏத்திட்டு போறது இல்லை. நான் வந்து ஒரு வாட்ச்மேனா இருக்கேன், ஒரு ஏடிஎம்ல வாட்ச்மேனா இருக்கேன், என் வீட்டுக்கு 12 கிலோமீட்டர் நான் நடந்தே போறேன், 4.5 மணி நேரமும் 5 மணி நேரமும் நான் நடந்து போறேன் அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி எல்லாம் லிப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொன்ன பேட்டி பார்த்து. முன்னாடி லிப்ட் கொடுத்தாங்கன்னா என்ன, இப்ப அச்சத்துல கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி கொடுத்தாங்கன்னா ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது. சோ மனிதாபிமானம்ன்றது முழுக்க நம்ம தன்னிறைவு அடைந்த பிறகு செய்வதல்ல, நம்மகிட்ட முழு பணமும் சேர்ந்த பிறகு செய்வதில்லை. இருக்கும்போது வித் அவைலபிள் ரிசோர்சஸ் ஒருத்தர் சர்விங் ஹியூமனிட்டின்றது வந்து மனித நேயம்ன்றது வந்து இட் இஸ் நாட் எசென்ஷியலி யூ ஆர் கிவிங் மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட். ஒருத்தருக்கு லெட்டர் எழுத தெரியாத படிக்க தெரியாதவருக்கு லெட்டர் எழுத தர்றது ஒரு மனிதாபிமானம் தான். வழி தெரியாத ஒருத்தருக்கு வழி சொல்றது கூட ஒரு மனிதாபிமானமான செயல் தான். ஒருத்தருக்கு சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த ஹோட்டலுக்கு சென்னையில இப்ப போனாலும் நான் பாக்குறேன், ஹோட்டல் வாசல்ல நாங்க கட்டட தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், இப்ப தொழில் இல்லை, இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்க நல்ல உடம்பு வேலை செய்யற மனிதர்கள் உதவி கேட்கறத பார்க்கிறோம். ஒருத்தருக்கு உதவுவது அப்படின்றது வந்து ஒரு பெரும் வாய்ப்பு. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவாம இந்த உலகமே கிடையாது, நாம் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. எனவே 2 பேரும் பிரமாதமாக ஆர்கியூ பண்ணாங்க. இதுல ஜெயசூர்யாவை நான் ரொம்ப பாராட்டணும். ஒரு அன்பாப்புலர் டிபேட்டை ஒரு பாயிண்ட் ஒரு சைட்ல நின்று அதற்கு வலு சேர்க்கிற அளவுக்கான வாதங்களை அவர் முன் வச்சார். கிருத்திகா வாஸ் சோ பேஷனேட். ஒரு டில்ட் அவங்க பக்கம்தான் இருக்கு அப்படின்றதுக்கான துணிய திருமூலர், திருவள்ளுவர்னு ஆரம்பிச்சு காமராஜரை இழுத்து இது பண்ணிட்டு போனாங்க. திருக்குறளையும் துண்டு பத்தின இது இருக்கு, ஒரு குறள் இருக்கு, மடி செய்வார்க்கு இல்லை பருவம் அப்படின்னு. அது ஒரு துண்டு செய்யறவங்க வந்து கால நேரமே பார்க்க கூடாது, எப்பனாலும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற இதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை. எனவே என்னை கேட்டால் செல்வம் அவசியம், நியாயமான வழிகள்ல உழைத்து அந்த செல்வத்தை நாம் சேர்க்கணும். சேர்த்த செல்வத்தை நம்முடைய சந்ததியினர் நமக்கு அப்படின்னு பார்க்காம உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இயன்றதை கடன் வாங்கி உதவி பண்ண தேவையில்லை. நம்மால் இயன்றதை செய்யலைன்னா இந்த உலகம் இதாகாது.
இன்னைக்கு மெரினா பீச்ல போய் காலையில பாத்தீங்கன்னு சொன்னா புறாவுக்கு சோறு போடுற ஆள் இருக்காங்க, டெய்லி போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. காலையில போய் மெரினால அவங்களுக்கு அந்த புறாவால அவருக்கு எதுவும் ஆக போறது இல்லை. ஒரு நாள் போய் போட்டாரு, திரும்ப புறா வருது, அதனால திரும்ப வந்து ஒரு நண்பர்களை சேர்த்துட்டு ஒரு குரூப் வந்து தினந்தோறும் போய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க கோவிட் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு நண்பர், ஒரு எழுத்தாளர், அவர் வந்து ஊரடங்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவர் ரொம்ப பதறிட்டார். என்னங்க அப்படின்னு. இல்ல சார், அவருக்கு வந்து என்னன்னா, அவரோட நான் ஒரு முறை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது, சாப்பிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய பழக்கம் போல, நான் வந்து முதல் முறை அவரை சாப்பிட ஒன்னா போறோம். அப்ப அந்த பேரர் சொல்றாரு, சார் அந்த நாங்க போனது ஒரு அசைவ உணவு, அந்த எலும்புலாம் வச்சு இதா கொடுத்தீங்கன்னா எனக்கு பரவாயில்லன்னு. அதெல்லாம் வாங்கி அவர் சாப்பிட்டது, மீதம் மிச்சிருந்த எலும்புலாம் வாங்கி எடுத்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு நல்ல பெரிய ரைட்டர், அவர் முக்கியமான ஒரு ரைட்டர் தமிழ்நாட்டில், கௌதம் சன்னான். அவரு எடுத்துட்டு வாசல்ல வந்த பிறகு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு 2 இடத்துல அதை வச்சுட்டு வந்தார். அப்ப அவர் வந்து இந்த ஊரடங்கு அறிவிச்ச உடனே எனக்கு போன் பண்ணாரு, சார் இந்த இதாயிடும், எல்லாரும் வீடுகளில் முடங்கிடுவாங்க, குப்பை தொட்டிக்கு எந்த இதுவும் வராது, ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நாய்களும் பூனைகளும் செத்தே போயிடும், நீங்க ஒரு நியூஸ்ல போடுங்க, நாய்களுக்கும் பூனைகளுக்கும் தண்ணி வைங்க, யாரெல்லாம் முடியுமோ சாப்பாடு, மீதமான சாப்பாட்டை வெளியில கொண்டு போய் நாய்களுக்கு போடுங்க அப்படின்னு என்னை கேட்டுட்டாரு. எனக்கு அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நம்ம போடுற இதை பார்த்து எவ்வளவு பேர் பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் யாரேனும் செஞ்சா மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லி போட்டோம். போட்ட பிறகு பார்த்தா நிறைய பேர் அது வந்து அந்த சென்டிமெண்ட்டை எக்கோ பண்ணியிருந்தாங்க. எங்க ஊர்ல நாங்க வந்து நாய்க்கு சோறு வச்சோம், பூனைக்கு சோறு வச்சோம். அது பெரிய உதவி இல்லை. ஆனா ஹோட்டல்ஸ் மூடி எங்கேயுமே அவங்களுக்கான ஸ்பில்லோவருக்கான ஃபுட் வேஸ்ட்ன்றதே இல்லாத ஒரு சூழல்ல நாய்கள் என்ன பண்ணும்? ஸோ மனிதர்களுக்கு உதவுவது, பிற உயிரினங்களுக்கு உதவுவது, யாரெல்லாம் தேவையில் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் உதவுவது மனிதநேயம். பிறருக்கு உதவுவதில் மிகப்பெரிய இன்பம் உண்டு. பணக்காரங்க தான் ஏழைகளுக்கு உதவணும் இல்லை, ஏழைகளே தங்களுக்குள்ள உதவி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வாழ்க்கையில பெரிய ஸ்டேச்சருக்கு போனவங்க தான் உதவணும்னு இல்லை, ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு உதவுவது அப்படின்றது இயல்பானது. அது நம் உணர்வுல தொடர்ந்து இருக்க வேண்டியது. அந்த வகையில ஒரு அற்புதமான ஆர்குமெண்ட்ஸை கிருத்திகா வச்சிருந்தாங்க. உங்க 2 பேரையும் நான் மனதார பாராட்டுறேன். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்க தொடர்ந்து முன்னெடுங்க. உரையாடுவதன் மூலமாக, மாற்று கருத்துக்களை பேசுவதன் மூலமா தான் ஒரு ஜனநாயகமே செழுமை பெறும். ஜனநாயகம்ன்றது பேசுறது தானே. ஜனநாயகம்ன்றது அடிதடி இல்லையே, ஒரு மிலிட்டரி ரூல் கிடையாது, ஒரு மைட்டை வச்சு முடிவு பண்றது இல்லை. மெரிட்ஸ் ஆர்குமெண்ட், மெரிட்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்றது அடிப்படையில ஆகக்கூடியது. நம்ம விவாதகர்களுக்கு சொல்றது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா டெலிவரி பண்றோமோ ஒரு கருத்தை, அவ்வளவுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ்ல கிளாரிட்டி இருக்கணும். அது பிரசன்டேஷன் ஒரு பங்கு வகிக்கும். ஒரு விவாதத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத கவனத்தை இருக்கும். தட் வில் கால் அட்டென்ஷன். ஒருத்தர் நல்ல மாடுலேஷனோட, ஏற்ற இறக்கத்தோட ஒரு டிபேட் பண்றாங்கன்னா, ஓ இவங்க ஏதோ ஒரு பாயிண்ட சொல்ல வராங்க, she has the ability, he has the ability அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அதுல இருக்கும். பட் ஸ்டைல், பிரசன்டேஷன், மாடுலேஷன்ன்றது ஒரு பார்ட், பட் கண்டென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வலுவான கண்டென்ட் அப்படின்றத நீங்க வந்து தேடி அடையணும். நிறைய படிக்கிறது மூலமாகவும் உரையாடுறதன் மூலமா தான் நல்ல கண்டென்ட்டை நீங்க அடைவீங்க. கண்டென்ட் வித் ஸ்டைல், இந்த பிரசன்டேஷன் ஸ்டைல் ரெண்டும் கம்பைண்டா வர்றப்ப உங்க ஆர்குமெண்ட் வெல்லும். ஆர்குமெண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோக்குறது ஆர்குமெண்ட் இல்லை, 2 பேருமே ஜெயிக்கிறது தான் ஆர்குமெண்ட். 2 பேர்கள் சொல்றதுலயும் இருக்கக்கூடிய மெரிட்ஸ், நல்ல கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட். உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து ஏற்பாடு பண்ற இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இது மாதிரியான இதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு இன்ஃபார்ம்டு சொசைட்டி, ஒரு அறிவார்ந்த சமூகம் அப்படின்றது கேள்வி கேட்கறதுல இருந்து தான் உருவாகும், படிக்கிறதுல இருந்து தான் உருவாகும், பேசுவதுல இருந்து தான் உருவாகும். நம்ம வந்து நீங்களான இளைஞர்கள் நிறைய திறமைகளை கொண்டிருக்கிறாங்க. ஒரு மீம்ஸ் போடுறதுல ஆரம்பிச்சு ஒரு இன்ஸ்டன்டா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்றதுல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூத் வந்து ரொம்ப பிரில்லியண்டா பண்றாங்க. தே பொசஸ் சச் அ டேலண்ட். அந்த டேலண்ட்டை கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களுக்கு நல்லா பண்ணுங்க. ரொம்ப அருமையாக கிருத்திகா வாதிட்டாங்க. ஜெயசூர்யா, விஷ் ஆல் த வெரி பெஸ்ட்.
கிருத்திகா, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். இந்த வாதிடுவது அப்படின்றத தொடர்ந்து செய்யுங்க. விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ரொம்ப இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவ் கொடுக்குறீங்க. யூத் இதை பார்த்துட்டு இருக்க எத்தனையோ பேருக்கு வந்துட்டு உங்கள்ட்ட இருந்து we have gained a lot of knowledge. ஒரு டிபேட், அதோடைய செஷன், இவ்வளவு பெரிய சீஃப் ஸ்பீக்கர்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு அட்வைஸ் டைரக்டா கிடைக்குதுன்னும் போது we are like amazingly happy and proud sir. இந்த மாதிரி ஒரு சீஃப் ஸ்பீக்கர்ஸ், ஏன்னா நாங்களே இப்பதான் upcoming people, so in future வந்துட்டு you will be a very inspiring person that we look up to sir. So ரொம்ப thank you sir for இவ்ளோ டீப்பா ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து you have looked into. அதுவும் ஒரு ரெண்டு டிபேட்டர்ஸ் பேசும்போது இவ்ளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஈவன் நார்மல் ஆடியன்ஸ் கூட மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் யூ அமேசிங்லா அப்படியே எடுத்து வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லும் போது, எக்ஸ்ட்ரா ஹியூமனிட்டி பத்தியும் வெல்த் பத்தியும் நீங்க நிறைய ஸ்டோரிஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் சொல்லும் போது ரொம்ப நியூ அண்ட் இன்ஃபார்மேட்டிவா இருக்கு சார் எங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு. தேங்க்யூ சோ மச் சார். நான் சீஃப் கெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபவுண்டர், அதாவது IFPW ஃபவுண்டர் டாக்டர் அருண்குமார் அவர்கள் வந்து என்ன அட்ரஸ் பண்றாங்க சார். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலி வந்து இந்த டிபேட் ஷோ, இந்த போயட்ரி, லைக் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் வந்து இட் வில் கம்ஸ் அவுட் த டேலண்ட். அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாராலையும் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் நீங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற டைம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், லைக் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் சார். பட் இதுல நிறைய விஷயம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி இது கொண்டு போகணும், எப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் கையில வந்து ஒரு இவ்வளோ யங்ஸ்டர்ஸோட பவர் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்களுக்கு ஒரு ஃபோரம், ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கணும். லைக் இந்த மாதிரி ஒரு முயற்சி, ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணோம். லைக் நான் கூப்பிட்ட உடனே லைக் நம்ம சின்ன பசங்க, லைக் யங்ஸ்டர்ஸ் நம்ம போலாமா, லைக் அந்த ஒரு இது இல்லாம எங்களுக்காக யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் லைக் கிவிங் அ பிரசன்ஸ் சார். லைக் வி ஆர் ஹானர்ட் லைக் பை பிரசன்ஸ் சார். அண்ட் சார் ஆக்சுவலி இப்போ கம்மிங் லைக் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் த ஸ்பீக்கர் சார், லைக் எப்படி கொண்டு போகணும்ன்றது ஒரு விஷயம். லைக் எந்த விஷயத்துல எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு இது பேசணும், இதை பத்தி ஒரு இஷ்யூஸ், கரண்ட் சோஷியலா ஒரு இஷ்யூ இருக்கு, நம்ம வந்து ஹியூமனிட்டியா நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே நம்ம அதுக்கான முயற்சிகள் அவங்க எது மூலியமா அவங்க கொண்டு வரணும். படிப்பு ஒரு பக்கம் அவங்களுக்கான பிரச்சனைகள், பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு அந்த ஒரு ஃபோரம், அந்த ஒரு மீடியம் எப்படி சார் கொண்டு வர்றது? ஸோ அது உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாச்சும் உங்க யங்ஸ்டர்ஸ்க்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எப்படி சார் சொல்லுவீங்க? ஒரு சின்ன கொஸ்டின் சார். லைக் உங்களுடைய ஒப்பீனியன் யங்ஸ்டர்ஸ்க்காக ஏதாச்சும் ஒரு அட்வைஸ். ஸோ ஹவு டு லைக் கம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பேஷன் இன் அவங்க பேஷன்ஸ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு தாட் ஏதாவது. ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய யூத் வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நிறைய டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, நிறைய படிக்கிறாங்க. நான் யூத்துக்கு சொல்றது வந்து சோஷியல் மீடியா அப்படின்றத ரொம்ப கவனமா கையாளுங்க. அதுல ரொம்ப நேரத்தை மூழ்காதீங்க. வாட்ஸ்அப் ஆர் மீம் ஆர் இன்ஸ்டா, இதுல வந்து நம்ம பண்ற வேலை அந்த நேரம் போக கொஞ்ச நேரத்துக்கு பொழுதுபோக்குக்கு எப்படி ஒரு சாப்பாட்டுல வந்து சைடிஷா இருக்கிற ஒரு விஷயம் வந்து மெயினா இருக்கக்கூடாதோ, அதுதான் நம்ம லைஃப்ல வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒன்று வந்து நம்மளுடைய பிரைம் டயத்தை வந்து ஈட் பண்ணக்கூடாது. அதை அலோவ் பண்ணாதீங்க. ஒரிஜினல் கண்டென்ட் நல்ல ரைட்டர்ஸ்ட இருந்து எழுது தேடி படிங்க, அது ரொம்ப முக்கியமானது. நிறைய படிக்கிறது மூலமா, நிறைய விஷயங்களை கேட்கறது மூலமா தான் நம்முடைய அறிவு முழுமையடையும். இன்னொன்று, நல்ல கோல் செட் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த வயசுல வந்து நம்ம இன்னொரு 10 வருஷத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு எய்ம் பண்றப்ப, எய்ம் பிக். எப்பவுமே வந்து இலக்கு இல்லாத ஒரு வெற்றியை அடைய முடியாது. ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க. செட் அ பிக் எய்ம். ரொம்ப சாதாரண ஒரு 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன்னு நினைக்காம, மேக்ஸிமம் என்ன, என்னால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செட் பிக் கோல்ஸ். விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் சார். அண்ட் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், லைக் வியூவர்ஸ் சில கொஷின்ஸ் இருக்கு. நாங்கள் யாராவது 1 or 2 questions கேன் ஆஸ்க் அவர் டைம். இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வோட் ஆஃப் தேங்க்ஸ் அதோட முடிச்சிடலாம் சார்.
சோ இந்த விவாதம் இவ்வளவு வெற்றிகரமா நம்ம முடியும்னு முக்கிய காரணமா இருந்த நம்மளுடைய சீஃப் கெஸ்ட், அதாவது தலைமை விருந்தினர் திரு எம் குணசேகரன் அவர்களுக்கு IFPWD சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். IFPWD போட்டியாளர்கள் இந்த விவாதத்தை நல்ல திறமையாக பண்ணதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். IFPWD போர்ட் மெம்பர்ஸ் இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்த IFPWD ஃபவுண்டர் அவர்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஜேர்னில ஒரு பங்கு இருக்கு. சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த ஒரு நல்ல ஈவென்ட்ஸோட நாங்க உங்களை மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ சார். நன்றி. Thank you for this opportunity. Bye.